நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம பத்தி பேச போறோம்னா ஒரு முக்கியமான காயின் பத்தி ஆல் காயின் பத்தி பேச போறோம். சோ அந்த காயின் எது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ டோட்டலா பாருங்க. கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பத்தி பேச சொன்னா இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்து மேக்டெக் தமிழ் நோட்ற மாதிரி கிளிக் பேர் போட்டு டேக் இப்ப வாங்க வீடியோ போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. நான் வந்து எந்த ஆல் காயின் பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா போர்ட்டல். அதாவது போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வந்து ஹைப் வந்து காட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சார்ட்லேயே ஆகட்டும், அப்புறமா உங்களோட ட்விட்டர் ஹேண்டலில் நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேமிங் ரிலேட்டட் காயின். ஓகேங்களா, போர்ட்டல் ஜாய் பற்றி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுபடி வந்து போகிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அக்கார்டிங் டு த சார்ட் ஆகட்டும், அக்கார்டிங் டு ப்ராஜெக்ட் பொட்டன்ஷியல் ஆகட்டும், எல்லாம் சேர்ந்து வந்து இப்போ வந்து ஜாய் வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக லோ ப்ரைஸ் வாங்கியிருந்தாக்கா கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் இருப்பாங்க, அது இருப்பீங்க. ஸோ கங்க்ராட்ஸ். ஸோ போர்ட்டல் கூட இப்படிதான் வந்து ஜாய் மாதிரி தான் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ போர்ட்டலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ட்விட்டர் ஹேண்டலில் பார்க்கும்போது என்ன போட்டிருக்காங்கன்னா இப்படி சில என்ன சொல்றது ஒரு டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ பெருசாக வந்து அவ்வளோ ஆக்டிவ் கிடையாது. ஓகேங்களா, ஸோ ட்விட்டரில் அவ்வளோ ஆக்டிவ் கிடையாது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுட்டு இருக்காங்க, ஆக்டிவாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து எதில் பார்க்கணும்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா சார்ட்ல தான் பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா சார்ட்ல தான் இந்த போர்ட்டல் வந்து பம்ப் ஆகுமா இல்லையான்னு தெரிய வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிசம்பர் அரௌண்ட் $2.63 கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஸோ போர்ட்டலோட லிஸ்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இட்ஸ் லான்ச் பூல் இல்லை லான்ச் பேட் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம் பைனான்ஸ்ல. ஸோ அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $4.3 வந்து ஆல் டைம் ஹை வந்து போனது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து 4 ஹவர்ல பார்க்கும்போது போர்ட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட் அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இதை வந்து டெலிகிராமில் கூட பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோட ஃபேமிலியில். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பாக அதை போய் பார்த்துக்கலாம். ஸோ அந்த இன்வெஸ்ட் அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டரோட பிரேக் அவுட் இப்போ வந்து ஆகிருக்கு, நெக் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்ம் மோஸ்ட்டாக வந்து ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் டார்கெட் ஹெட் டு நெக் லைன் வந்து டார்கெட் கன்வெர்ட் பண்ணும்போது அதை வந்து வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 27 to 30% கிட்ட வந்து போகுது. கிட்டத்தட்ட 30% வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு வேல்யூ கிட்ட வந்து போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $2.95 வந்து போர்ட்டல் வந்து போக வாய்ப்புகள் 2.952 ஆமாம் 2.95 வந்து போக வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னா. அப்புறமா நெக்ஸ்ட் அதை கூட பிரேக் பண்ணிச்சுன்னா ஓகேங்களா. ஏன்னு கேட்டீங்கன்னா 2.5ல மோஸ்ட் வந்து நிற்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து வேற டார்கெட் ஆஃப் த இன்வெஸ்டர்னு சொல்றாரு. பட் டோட்டலா இப்போ எல்லாம் எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து பைனான்ஸ்ல வந்து லிஸ்ட் ஆகுதோ, ஃபர்ஸ்ட் லான்ச் பூல்ல இல்லை லான்ச் பேட்ல வந்து வருதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டம்ப் ஆகும். அப்புறமா கொஞ்சம் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ண ட்ரை பண்ணும். ஆல் டைம் பிரேக் பண்ண உடனே இன்னும் மேலே வந்து தூக்கின்னு போயிடுவாங்க இல்லைங்களா. ஸோ அதே தான் போர்ட்டலுக்கும் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆல் டைம் ஹை கூட போக வாய்ப்புகள் இருக்கு, அதுக்குன்னா மேலே கூட போக வாய்ப்புகள் இருக்கு, அது வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பொட்டன்ஷியலான ப்ராஜெக்ட் இப்போ ஜாய் கூட பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து மேலே வந்து போகிட்டு இருக்கு இல்லைங்களா. நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா போர்ட்டல் வந்து ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, நீங்க பார்க்கலாம் ஆஃப்டர் சோ மெனி டேஸ் இந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் 4 ஹவர்ல திரும்பி பார்க்கும்போது 2.6க்குலாம் மேலே வந்து 4 ஹவர் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா கன்ஃபர்மேஷனுக்கு கண்டிப்பாக பூம் தான் சொல்லுவோம். ஓகேங்களா, அது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆர்எஸ்ஐ டைவர்ஜன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் இன்னும் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்றது. ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டாலே கண்டிப்பாக யாரும் அதை பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா. ஸோ அதை வந்து பார்த்துக்காங்க. போர்ட்டல் மோஸ்ட்டாக வந்து பம்ப் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிஜெக்ஷன் பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட்டே வேற ஒரு ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ அப்படின்னு மார்க்கெட் டம்ப் ஆச்சுன்னா தான் பெருசாக வந்து கிராஷ் ஆச்சுன்னா தான் போர்ட்டல் கூட பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இந்த நெக் லைன்லாம் கீழே வர வாய்ப்புகள் இருக்கு. பட் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து மேலே போயிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிசி அதாவது பிட்காயின் பற்றி பேசலாம். ஸோ பிட்காயின் அரௌண்ட் $68,576 கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா நேற்று ஆஃப்டர் ஆல் ஈட்டிங் ஆல் டைம் ஹை திரும்பி பார்த்தீங்கன்னா 70,000 மேலே வந்து போயிடுச்சு. பிட்காயின் திரும்பி பார்த்தீங்கன்னா 66,000 வந்து நேற்று வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ அது ஐட்டமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் சைட் வேஸில் ஸ்டேபிளாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ 4 ஹவரில் பார்க்கும்போது அந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து சப்போர்ட்டாக ஹோல்ட் பண்ணி மேலே வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஸ்டேபிள் தான். அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் வந்து பிட்காயின் வந்து கொடுக்க மாட்டேன், பெரிய பம்போ இல்லை பெரிய டம்போ இல்லை. ஸோ ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா விக்ஸ் இருக்கு, மேலே ஒரு விக் இருக்கு, கீழே விக் இருக்கு. ஸோ தோஸ் ஆர் லிக்விடேஷன் விக்ஸ் இல்லைங்களா. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் எந்த பக்கம் ஃபில் பண்ண போகும் அதுதான் கேள்வியா. ஸோ அது யாருக்கும் தெரியாது. ஸோ அதை வந்து பார்க்கலாம் எந்த பக்கம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபில் பண்ண போகுதுன்ட்டு. ஸோ அது வந்து லிக்விடிட்டி ஹீட் மேப்ல பார்க்கலாம், அப்புறமா லிக்விடேஷன் மேப்ல வந்து பார்க்கலாம் போக. நெக்ஸ்ட் ஆர்எஸ்ஐல பார்க்கும்போது ஏன்னு கேட்டீங்கன்னா ஆர்எஸ்ஐ பேசுறேன்னா இன்னைக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட். ஸோ இன்னைக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐபிட் ஷேர்ஸ் வந்து இருக்காது.
ETF வந்து இருக்காது, ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இருக்காது. ஸோ அதால மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து நார்மல் மூவ்மெண்ட் தான் இருக்க போகுது. அதாவது நார்மல் சார்ட், அப்புறமா RSI இண்டிகேட்டர்ஸ் பொறுத்து, அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடேஷன் பொறுத்து. ஸோ அது பார்க்கும்போது RSI பார்த்தீங்கன்னா 4 ஹவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேரிஷ் டைவர்ஜன்ஸாக காட்டிட்டு இருக்கு. ஸோ அந்த பேரிஷ் டைவர்ஜன்ஸ் லாஸ்ட் டைம் காட்டும் போது கண்டிப்பாக பிட்காயின் டம்ப் ஆகிருக்கு ஆஃப்டர் விட்டிங் ஆல் டைம், அது ஆப்வியஸ் இல்லைங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பி RSI வந்து ஒரு பேரிஷான டைவர்ஜன்ஸ் காட்டிட்டு இருக்கு. நம்ம வந்து ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டலாக க்ளோஸ் ஆகிருக்கு பிட்காயின். ஸோ இன்னைக்கு வந்து அந்த இப்படி வந்து கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகுது, அது நாளைக்கு 5:30 மணி, அதை வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியமாக எத்தீரியம் பற்றி பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எத்தீரியம் வந்து இப்போ ஆல் டைம் ஹை, அதாவது ஆல் டைம் ஹை சொல்ல முடியாது, $4,000 அடிச்சிச்சு இல்லைங்களா. ஸோ 4,000 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் கண்டிப்பாக ஆகி ஆகணும். ஸோ பிட்காயின் வந்து அது கூட பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கு, பெரிய பம்போ இல்லை பெரிய டம்போ இல்லை. ஸோ ஒரு $3,950 கிட்ட இருக்கும் சொல்லலாம். ஸோ எத்தீரியம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரீன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து கொஞ்சம் இப்படி பிரேக் டவுன் ஆகி 4 ஹவர் க்ளோஸ் ஆச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக லோவர் ஹைஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ அது வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அப்படின்னு கன்சாலிடேஷன் இதே மாதிரி ஸ்டேபிளாக இருந்து கொஞ்சம் மேலே வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் அது ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த மூமெண்ட் எடுக்கலாம். பட் அப்படின்னு பிரேக் டவுன் ஆகிட்டு கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆகிட்டு கீழே வந்து வர ஆரம்பிச்சாங்க, அது பார்த்தீங்கன்னா திரும்பி லோவர் ஐ வந்து போக ஆரம்பிக்கலாம். பிட்காயின் கூட அதே தான். ஓகேங்களா. ஸோ 4 ஹவரில் அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். அது இங்கே வரைக்கும் வரலாம் ப்ரோ, அதை பற்றி வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பேசலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ பிட்காயின் டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ லோவர் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டை வந்து நிறைய தடவை கொடுத்துருக்கு. மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு க்ரீன் பாக்ஸ் நான் வரைஞ்சிருப்பேன் இல்லையா. ஸோ அந்த ஒரு ரேஞ்ச் பவுண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ டாமினன்ஸ் பம்ப் ஆகி பிட்காயின் வந்து டம்ப் ஆச்சுன்னா ஆல் காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான அடி வாங்கிடும். பட் டாமினன்ஸ் டம்ப் ஆகி பிட்காயின் பம்ப் ஆச்சுன்னா ஆல் காயின்ஸ் எல்லாம் சூப்பர் வந்து பம்ப் ஆகும். பட் எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளோட மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு என்ன காண்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் $25 per month. இந்த புல் ரன்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து சிக்னல் ஃபேமிலியிலேருந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம வந்து சார்ட் ஃபேமிலி இருக்கு. ஸோ அந்த சார்ட் ஃபேமிலியில் இமீடியட்டான ஆல் காயின்ஸோட சார்ட் அப்டேட்ஸ் வந்து போட்டுட்டு இருப்பேன். ஸோ அது கூட மறக்காம ஜாயின் பண்ணிக்க. அந்த லிங்க் கூட பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்மளோட ஃபண்டிங் ரேட்ஸ் வந்து பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் டம்ப் ஆகிட்டு இருக்கு. நீங்க பார்க்கலாம் 500 600ல இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா 200 300ல வந்திருக்கு. ஸோ பீப்புள் ஆர் கெட்டிங் ஸ்கேர்ட், ஃபியர் வந்து ஆரம்பிச்சிருக்கு மார்க்கெட்ல. ஸோ ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபண்டிங் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலிங் ஆஃப், பட் இன்ன வரைக்கும் நியூட்ரல் ஆகல. நெக்ஸ்ட் லிக்விடேஷன் ஹீட் மேப் பார்க்கும்போது லிக்விடேஷன் ஹீட் மேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் லிக்விடிட்டி இருக்கு இப்போதைக்கு 70 மேலே. பட் ஹையான லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்கு, அரௌண்ட் 66-65,000 கிட்ட பார்த்தீங்கன்னா சில லிக்விடிட்டி இருக்கு. 3 டேஸில் பார்க்கும்போது அதான் சேம் ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. அப்புறமா 1 மந்த்ல உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே இருக்கிற 50,000 கிட்ட பார்த்தீங்கன்னா ஹையான லிக்விடிட்டி வந்து இருக்கு இல்லைங்களா. நெக்ஸ்ட் நம்ம வந்து நார்மல் லிக்விடேஷன் மேப்ல பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா $67,150 கிட்ட பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து போயிடுச்சுன்னா 65,7,150 கிட்ட 100x போட்ட லிவரேஜ் 100x லிவரேஜ் போட்ட லாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $22 million worth ஆஃப் லாங்ஸ் பார்த்தீங்கன்னா வைப் அவுட் ஆகிடும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70,200 கிட்ட வந்து பிட்காயின் வந்து போச்சுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $400 million worth ஆஃப் 100x ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடேட் ஆகிடும். ஸோ எது வந்து ஃபர்ஸ்ட் போகும் நீங்க நினைக்கிறீங்க மறக்காம கீழே பண்ணுங்க. ஸோ வீக்கெண்ட் வந்து மோஸ்ட்டாக வந்து இப்படி தான் பிளே அவுட் ஆகும் சொல்லலாம். ஸோ நாளைக்கு மோஸ்ட்டாக வந்து சண்டே, ஸோ சண்டே தான் வந்து ஆட ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. அப்படிதான் எனக்கு தோணுது. பட் இதை பற்றி நீங்கள் நினைக்க மறக்காம கீழே பண்ணுங்க. அப்புறமா சில இப்போ கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ ட்விட்டரே பார்த்தீங்கன்னா ஃபயரில் இருக்குது இல்லைங்களா. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஆல் டைம் ஹை, அப்புறமா கிரிப்டோ பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு ட்விட்டரில். ஸோ அதே மாதிரி யார் யார் வந்து அகேன்ஸ்ட் பிட்காயின் இருக்காங்களோ அவங்கள பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லலாம் பேர்ஸ், அப்புறமா ஸ்கேமர்ஸ், அது ஸ்கேம் பிட்காயின் ஸ்கேம் இல்லை கிரிப்டோ ஸ்கேம்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஜிம் கிராமர் இல்லைங்களா. ஸோ அவர் வந்து இப்படி பிட்காயின் வந்து 70,000 தான் டாப்பு, எல்லாருமே பார்த்தீங்கன்னா செல் பண்ணிட்டு 2026 வந்து திரும்பி வந்துருங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து ட்வீட் வந்து போட்டுருக்காங்க போஸ்ட்டு. பட் அது வந்து உண்மையா அப்படின்னு வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் வந்து இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ட்வீட் வந்து போடலை. இது வந்து மோஸ்ட் எடிட் தான் இருக்கு, எடிட் தான் வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா மேனிபுலேஷன் வந்து மார்க்கெட்டில் நடக்கணும்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பெரிய பெரிய வேல்ஸ் வந்து பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே செல் பண்ணிட்டு அவங்க பற்றி வாங்கிடலாம் இல்லைங்களா. ஸோ அது வந்து ஜிம் கிராமர் இன்ன வரைக்கும் டோட்டலாக அதை மாதிரியெல்லாம் போடலை. பட் அவர் வந்து போட்டாக்கா அது வந்து எப்படி வந்து ரியாக்ட் ஆகும் அது உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ எல்லாம் கேட்டிங்கன்னா வீக்கெண்ட் வேறு. ஸோ அவ்வளோ வந்து நியூஸ் வந்து இருக்காது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம மேக்டெக் தமிழ் டெலிகிராம் விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ மேக் சைனிங் ஆஃப். நீங்கள் நாங்கள் பார்த்துக்க பாருங்க. நன்றி, வணக்கம்.